ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி இது மூணையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினோன்னே நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சிங் ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, அதை விட கம்மியாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன், நான் இன்றைக்கி 1/2 kg எடுத்திருக்கேன், அந்த மட்டனையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதும் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்றனால அது போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இதுக்கு இன்னொரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு